நிகழ்தகவு. வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த 60 வயது முதியவர் நள்ளிரவில் வீடு புகுந்து முதியவரை கண்டம் துண்டமாக வெட்டிய 8 பெண்கள். துண்டு துண்டாக வெட்டிய உடல் பாகங்களை வனப்பகுதியில் தீ வைத்து எரித்த பயங்கரம். காட்டுக்குள் சிதறி கிடந்த எலும்புக்கூடுகளை கைப்பற்றி துப்பு துலக்கிய போலீஸ். முதியவரை இவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம்? கொலை செய்யப்பட்ட முதியவருக்கும் கொலை செய்த பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? கஜபதியில இருக்கிற வனப்பகுதி வழியா 2-3 பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கரடு முரடான இடத்துல காலை வச்சதுமே ஏதோ வித்தியாசமா ஒன்று சிதறி கிடந்ததை பார்த்துருக்காங்க. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே ஒத்து பார்த்தப்பதான் அது மனித எலும்பு கூடுங்கிறது தெரிய வந்திருக்குது. அதுல தலை தனியா, கை தனியா, கால் தனியா, உடல் பாகங்கள் தனித்தனியான்னு எலும்பு கூடு கண்ட மேனிக்கு சிதறி கிடந்திருக்கு. மனித எலும்பு கூட பார்த்தவங்க உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போய் அங்க இருந்தவங்க கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. ஊர்க்காரங்களும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்து அதிர்ச்சியாகி உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு வனப்பகுதிக்கு வந்து விசாரிச்ச போலீஸுக்கு எலும்பு கூட யாரு இங்க வந்து போட்டா, எப்படி இங்க வந்துச்சுங்கிறத பத்தி போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. அதுக்கப்புறம் எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. கொஞ்ச நாளாவே சுடுகாடுலையும் வனப்பகுதியிலையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லையும் மனிதர்களுடைய ரத்தத்தை வச்சு பூஜை பண்றது, வயசானவங்க மற்றும் குழந்தைகளை கடத்திட்டு வந்து அவங்கள கொன்னு பூஜை பண்றது, இப்படி ஏகப்பட்ட மாந்திரீக சம்பவங்கள் சமீப காலமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை மந்திரவாதிகள் யாரையாச்சும் கடத்திட்டு வந்து மர்டர் பண்ணி மாந்திரீக பூஜை பண்ணிட்டு அப்படியே எலும்பு கூட வீசிட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. வனப்பகுதிக்கு போகக்கூடிய ரோட்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் போலீஸ் அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல நடு ராத்திரி 1 மணிக்கு 8 பெண்கள் வயசான ஒருத்தருடைய தலை, கை, கால்கள்னு தனித்தனியா எடுத்துட்டு வனப்பகுதிக்கு வந்ததும், அதுக்கப்புறம் சுத்தி முத்தி ஆட்கள் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு கரடு முரடான இடத்துல உடல் பாகங்களை வீசி மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை பார்த்த போலீஸ் அப்போ நாம நினைச்சபடி இது மந்திரவாதிகளுடைய வேலை இல்ல, இதுல வேற என்னமோ நடந்திருக்குது, இந்த பெண்கள் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு விசாரணையில இறங்கினாங்க. அந்த நேரத்துல ஆய்வுக்கு அனுப்பின எலும்பு கூடுகளுடைய அறிக்கையும் வந்துச்சு. அதுலதான் எலும்பு கூடா இருந்தது 60 வயசான முதியவருடையதுங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து ரீசண்டா வயசானவங்க யாரையாவது காணோம்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பதான் ஜூன் 5ஆம் தேதி ஒடிசா மாநிலம் கஜபதி போலீஸ் ஸ்டேஷன்ல 60 வயசான தன்னுடைய அப்பா கம்ப மாலிக்க காணோம்னு அவருடைய மகள்கள் புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்குது. அடுத்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண காவலர்கள் கம்ப மாலிக்கோட ஹிஸ்டரியை தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த 8 பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் இறங்குனாங்க. அதுலதான் மாலிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது. ஒடிசா மாநிலம் கஜபதியில உள்ள குய்குரி கிராமத்தை சேர்ந்தவர் தான் 60 வயசான மாலிக். இவருடைய மனைவி 4 வருஷத்துக்கு முன்னாடி உடல் நல குறைவால உயிரிழந்துட்டாங்க. மகள்கள் 2 பேரும் கல்யாணமாகி வெளியூர்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. குய்குரியில இருக்கிற வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்த மாலிக் அந்த கிராமத்துல இருக்கிற 52 வயசான கைம்பெண்ண வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதா சொல்லப்படுது. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் இந்த விஷயத்தை தன்னுடைய சொந்தக்கார பெண் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் பதற்றமான பெண், அவன் உன்னையும் இப்படிதான் சீரழிச்சிருக்கானா, என்னையும் அப்படிதான் பண்ணா, வெளியே சொன்னா அசிங்கமாகிடும்னு யார்கிட்டையும் சொல்லலன்னு கொந்தளிச்சிருக்காங்க. அடுத்து அந்த 2 பெண்களும் தங்களுடைய தோழிகள் கிட்டையும் சொந்தக்கார பொண்ணுங்க கிட்டையும் இதை பத்தி பேசினப்பதான் மாலிக் ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட பொண்ணுங்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்குது.
இவன் உயிரோட இருந்தா ஊர்ல ஒரு பொண்ணையும் விடமாட்டான், அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கே அது ஆபத்தாகிரும்னு நினைச்ச அந்த பெண்கள் மாலிக்குடைய கதையை முடிச்சிடணும்னு பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மாலிக் வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த 8 பெண்கள். அவங்க கூட 2 ஆண்களும் போயிருக்காங்க. கையில கத்தி அரிவாளோட கொலை வெறியோட போன பெண்கள் வீட்டுல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த மாலிக்க துடிக்க துடிக்க கண்டந்துண்டமா வெட்டி கூறு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மாலிக்குடைய உடல் பாகங்களை 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற வனப்பகுதிக்கு கொண்டு போய் தீ வச்சு எரிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 8 பெண்களையும் கொலைக்கு உடந்தையாய் இருந்த 2 ஆண்களையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. கைது பண்ண 8 பெண்கள்ல 6 பேர் முதியவர் மாலிக்கால பாதிக்கப்பட்டவங்கன்னு போலீஸ் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்தகவு